ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரி ஸ்டாண்டில் எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரேமில் ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, வெளி சைடு, அந்த ஃப்ரேமை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் சுற்றுறேன்ல அதே மாதிரி நாடாவை சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாடா ஆரி ஃப்ரேமுக்குரிய சுற்றுற நாடான்னு கடைகளில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். நடுவில் இந்த 2 ரெட் லைன் இருக்குது இல்லையா, அது மாதிரி நாடா வாங்கி சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் சுற்றிருக்கேன் இல்லையா, இது மாதிரி சுற்றிக்கணும். இப்போ ஃப்ரேமில் இன்னொன்று இருக்குது இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு அது மேலே பாப்லின் கிளாத்தோட 4 சைடு கார்னர் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கார்னரில் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம நாடா சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேம் எடுத்து அது மேலே வச்சு நல்லா 4 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 4 பக்கமும் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, அந்த சைட்லேருந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜு வரையும் கிளாத்தை பாருங்கள், நான் இழுக்கிற மாதிரி இங்கே ஃபுல்லாக டைட்டாக இழுத்துக்கணும். கிளாத் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஸ்டிச்சு விழுகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் இழுக்கிற மாதிரி நல்லா இழுத்து ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தட்டினீங்கன்னா சவுண்டு வரணும். சவுண்டு வந்தால் ஃப்ரேம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது என்னோடய ஸ்டாண்டு ரெடிமேட் ஸ்டாண்டு, அதனால் நான் எடுத்து வச்சுருக்க ஃப்ரேமை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 4 பக்கமும் டைட் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூவை எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போவும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நாளையிலேருந்து செயின் ஸ்டிச்சுக்குரிய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்